ஒரு அர்ப்பணிப்புள்ள வேளாண் விஞ்ஞானி டாக்டர் கோபால்ஜி திரிவேதி, பத்மஸ்ரீ 2026. 1930 ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த இவரது அறிவிலிருந்து அறிவியலுக்கான பயணம் பீகார் மாநிலம் மட்லப்பூர் கிராமத்தில் தொடங்கியது. அவர் சிறு வயதிலிருந்தே ஒரு திறமையான மாணவராக இருந்தார். அவர் 10ஆம் வகுப்பில் தன் தந்தையை இழந்தார். பொருளாதார நெருக்கடிகள் அவர் புத்தகங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு விவசாய வேலைக்கு செல்ல வற்புறுத்தியது. ஆனால் அவருடைய தாய் ஒருபோதும் நம்பிக்கையை இழக்கவில்லை. நீ நல்லா படிப்பா, நான் வீட்டை பாத்துக்கிறேன். மேலும் அவரது ஆசிரியரும் அவனது திறமையை கண்டார். நீ ஒரு விவசாயி, உன் கல்வி விவசாயிகளுக்கு பயன்படட்டும், சரியா? கடவுள் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். அவர் ஒரு சாதாரண அஞ்சல் அட்டையில் தனது விண்ணப்பத்தை சமர்ப்பித்த போதும் பூசா வேளாண்மை பல்கலைக்கழகம் அவருக்கு அட்மிஷன் மற்றும் கல்வி உதவி தொகை ஆகிய இரண்டையும் வழங்கி வரவேற்றது. அங்கேயே வேளாண்மை வளர்ச்சியை தனது வாழ்நாள் நோக்கமாக கொண்டு அதை PhD ஆய்வின் பொருளாக தேர்ந்தெடுத்தார். அடுத்தடுத்த ஆண்டுகளில் அவர் பேராசிரியராகவும் பல்கலைக்கழக இயக்குநராகவும் பின்னர் துணைவேந்தராகவும் பணியாற்றினார். ஒரு விஞ்ஞானியாக அவர் விவசாயத்தை சுலபமாக்கவும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தவும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார். ஒரு நாள் அவருக்குள் ஒரு அமைதியான உணர்வு தோன்றியது. நகரத்திலிருந்து ஒரு கிராமத்தை முன்னேற்ற முடியாது. ஆகவே ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு விவசாயிகளுடன் வாழ்ந்து அவர்களின் போராட்டங்களை நேரடியாக புரிந்து கொள்வதற்காக அவர் தனது சொந்த ஊரான மட்லப்பூருக்கு திரும்பிச் சென்றார். நம்பிக்கையும் பயிர்களும் ஒரே இரவில் மலர்வதில்லை. சிறிது காலமானாலும் அவர் விவசாயிகளுடன் ஒன்றாக வாழ்ந்ததன் மூலம் அவர்களின் நம்பிக்கையை பெற்றார். மேலும் அவர் விவசாய தோழன், கிராம புருஷர், கர்மயோகி என்று அழைக்கப்பட்டார். அவர் கேனோபி முறையின் மூலம் முசாஃபர்பூரில் லிச்சி சாகுபடியை மாற்றியமைத்தார். நீர் தேங்கிய நிலங்களில் அவர் மீன் வளர்ப்பு மற்றும் மக்கானா வாட்டர் செஸ்ட்நட் சார்ந்த விவசாயத்தில் முன்னோடியாக திகழ்ந்து மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தினார். மேலும் குளிர்கால மக்காச்சோளத்திற்கு அறிவியல் தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தியதன் மூலம் அவர் விளைச்சலை பல மடங்கு பெருக்கினார். கோபால் அவர்களின் அயராத முயற்சிகளால் விவசாயம் அறிவியலின் வடிவத்தை பெற்றது. மேலும் விவசாயிகள் செழிப்பையும் பெருமையையும் பெற்றனர். அவருடைய திரிவேதி பாரிக் ஸ்கேல் இன்று வேளாண்மை மாற்றத்திற்கான உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தரக்குறியீடாக திகழ்கிறது. அது அவரைப் போலவே விவசாய துறையில் தன்னலமற்ற சேவைக்கான முன்னுதாரணமாக திகழ்கிறது. ஒரு பூவோட நறுமணம் அதோட சாதனை இல்ல, அது தன்னோட வேர்களோட இணைஞ்சிருக்கிறதுல தான் அதோட நறுமணம் இருக்கு. டாக்டர் கோபால்ஜி திரிவேதி, பத்மஸ்ரீ 2026. கோடி கோடி நமஸ்காரம்.